போலியாக தன்னுடைய சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க போராடி இடஒதுக்கீட்டே தலையில மாத்தி போட்டவன் சமூக நீதி போராடின்றான். அதுக்குள்ள தெலுங்கு லாபியை வச்சு அதுக்குள்ள ஒரு 3 விழுக்காடை வாங்கி கொடுத்தவன் சமூக நீதி போராடி சமூக நீதி அரசியல் பார்த்தவர்ன்றான். ஆனா உண்மையிலேயே சமூக நீதி போராளியாக யார் இருந்திருக்கணும்? ஆணைமுத்தவர்கள் தான் இருந்திருக்கணும். ஆணைமுத்து தான் சமூக நீதி போராளி. இன்னைக்கு ஒரு தேவர் சமூகத்திலே ஒருத்தர் ஐபிஎஸ் ஆக முடிகிறது, ஐஏஎஸ் ஆக முடிகிறது. ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு தாசில்தார் வருகிறார். ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருகிறார். ஒரு பிரமலை சமூகத்திலே ஒரு பேராசிரியர் வருகிறார். ஒரு வன்னியரிலே, ஒரு பண்டாரத்திலே, ஒரு நாடாரிலே, ஒரு முதலியாரிலே, ஒரு செட்டியாரிலே வருகிறார் என்றால் அது நம் தாத்தா ஆணைமுத்து போட்ட பிச்சை, அவருடைய உழைப்பு. வேற எவனுக்கும் அந்த கிரெடிட் போக முடியாது. ஆணைமுத்து மட்டும்தான் நாடு முழுக்க அலைஞ்சு ஓபிசி இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்தவர். மண்டல் கமிஷன் உருவாக காரணமாக இருந்தவர் நம் தாத்தா ஆணைமுத்து. மறைச்சிட்டான். ஏன்? தமிழர்.